ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 4 பைட்ஸ் ஹோம் கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். 5 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்துக்கலாம். அதை ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் மீடியம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கர்ட் ஒரு குட்டி பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கான ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி. நம்ம சிக்கனை அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சிக்கன் மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நம்ம பிரியாணியோட டெலிஷியஸ் ஸ்மெல்லுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன போட போகிறோன்னு பார்க்கலாம். 3 பிரியாணி இலை, பட்டை 4 துண்டு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 6 போட்டுக்கோங்க, மிளகு 15 எடுத்துக்கலாம், ஏலக்காய் 3 எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை நீட்டமாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கோம். அதை நல்லா நீட்டமாக கொஞ்சம் சாப் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் கொத்தமல்லி தலையும் புதினா இலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம சிக்கன் இப்போ பாயில் ஆகிட்டுருக்கு. ஆஹா, அந்த கலருக்கும் கம ஸ்மெல்லுக்கும் அப்படியே கொஞ்சம் ஒயிட் ரைஸுக்கு இந்த கிரேவி அப்படியே போட்டு சாப்பிட்லாங்க. அப்படி இருந்தது. காமனாகவே ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோங்க. இப்போ நம்ம 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் ஹீட் ஆகி மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடுங்க. இப்போ நம்ம பிரியாணி தயாராகிடுச்சு. பிரியாணியோட டாப் லேயரில் 2 ஸ்பூன் நெய் எடுத்து அதை மெதுவாக அழகாக சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்மளோட டெலிஷியஸ் பிரியாணி ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம 4 பைட்ஸ் ஹோம் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.